வணக்கம். நம்ம நாட்டில் இந்த 2024 1024 524 கள்ள நோட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி பாதி நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, பாதி நோட்டையே காணோம். ஆனால் இன்றைக்கி 524 1024 2024லாம் கள்ள நோட்டு அடிக்கலை. இன்றைக்கி பூரா 20 50 கள்ள நோட்டை அடித்து நிறையா பேர் இறக்கி விட்டுட்டாங்க. அது எந்த மாவட்டத்துக்காரையும் அடித்தான்னு தெரியலை. ஆனால் பல நோட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே புழங்கிக்கிட்டு தான் இருக்குது. 50 நோட்டில் கள்ள நோட்டு வந்தால் மக்களுக்கு எங்கிட்டு தெரியும். இப்போ 100 நோட்லேயும் கள்ள நோட்டை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுது. அது லேசாக இருக்குது. அந்த ஒரிஜினல் நோட்டு கொஞ்சம் கனமாக இருக்குது. அதில் ஒரு கம்பி வருது, இதில் கொஞ்சம் கம்பி இல்லை. இதுதான் வித்தியாசம். ஆனால் பொதுமக்கள் கம்பியெல்லாம் உத்தா பார்த்துக்கிருக்க முடியும். அதனால் வாங்கி அடுத்தவன்கிட்ட கொடுத்துருவாங்க. வாங்கி கடையில் கொண்டு கொடுத்துருவாங்க. கடையில் கொடுத்தவனே தான் எவனா உத்து பார்த்தா தான் இது கலர் நோட்டுண்டு அவனுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு அது ஒரிஜினல் நோட்டு மாதிரியே தான் அடித்து விட்டுறாங்க. இன்றைக்கெல்லாம் 20 தாள் 10 தாள்லாம் ஏகப்பட்ட தாள் புழங்கிக்கிட்டு இருக்குது. 50 தாளும் புழங்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில் மக்கள் இந்த காசையும் புழங்கிட்டு தான் இருக்காங்க. என்னமோ கிடைச்சா போதும்டா, இந்த காசை வச்சு இதை செஞ்சுருவோம், அந்த காசை வச்சு அதை செஞ்சுருவோம்ட்டு இன்றைக்கி மக்கள் தெரிஞ்சுக்கிருக்காங்க. ஆனால் நீங்கள் கோடி கோடியாக ஒவ்வொருத்தனும் குமிச்சு அள்ளி எரிஞ்சிட்டீங்க. மக்கள் இங்கே 20 ரூபாயை பிதிக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 10 ரூபாயை பனிப்பரசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கட்டாக இருந்தால் சட்டைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ரொம்ப கட்டாக இருந்தால் டவுசருக்குள்ளே வச்சுக்கிறாங்க. மக்கள் இப்படிலாம் வாழ்கிற நிலைமைக்கு, பணத்தை பாதுகாக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அவங்க உயிரை பாதுகாக்கிற நிலைமை கூட இல்லாமல் போச்சு. இப்படி தான் இன்றைக்கி மனுஷன் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பணத்துக்கு இருக்க மரியாதை கூட மனுஷனுக்கு எவனுக்கும் இல்லை. பணம் தான் இன்றைக்கி முக்கியம் போல இருக்குது.